ஹாப்பி ட்ரேடர்ஸ் ஒன் சேனல் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த வீடியோவில் நம்ம வந்து இண்டெக்ஸ், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் ஒரு சில ஸ்டாக்ஸோடைய பிரேக் அவுட்ஸ் பற்றி தான் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போதும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து ஒரு சில மெம்பர்ஸ் வந்து நம்ம கிட்ட வந்து மென்டார்ஷிப் ரிலேட்டடாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றியுமே நம்ம வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் சொல்லியிருந்தேன், அதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். மேலும் வந்து ஸோ என்ன ரீசன் யாருக்கு வந்து எந்தெந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து செட் ஆகுன்றத பத்தியுமே நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நான் வந்து ஸோ அந்த மென்டார்ஷிப் ட்ரைனிங் வந்து டிஸ்கஸ் பண்ணவங்க கிட்ட வந்து நான் சொல்லியிருந்தேன். அதையுமே இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பேசலாங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் அப்ளைடு. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. நம்ம சேனலில் போஸ்ட் பண்ற அனைத்து கண்டென்ட்டும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே வந்து நீங்க எடுத்துக்கோங்க. அண்ட் நண்பர்களே, நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னாக்கா ஸோ டெலிகிராம் சேனல் வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய டவுட்ஸ் வந்து நீங்க அட்ரஸ் பண்றதுக்காக ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இது வரைக்கும் நீங்க வந்து டவுட்ஸ் எதுவும் வந்து நீங்க வந்து கேட்கணும், எப்படி கேட்குது அப்படின்னு தோணுச்சுனாக்கா நீங்க வந்து இந்த கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுங்க. அந்த டவுட்ஸை நம்மளே வந்து எவ்ரி வீக் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணிடலாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து எதுவும் வந்து மென்டார்ஷிப் அது எனி ட்ரைனிங் ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு வந்து நாலேஜ் வேணும் அப்படின்னாக்கா நீங்க வந்து என்னுடைய மெயில் ஐடி, நம்மளுடைய டெலிகிராம் சேனல், நம்மளுடைய யூடியூப்ல வந்து நம்ம வந்து மெயில் ஐடி கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து நீங்க வந்து ஸோ இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்க வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து இது பண்ணுங்க. நானே உங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றேன். அந்த நம்பரை வச்சு நீங்க என்னுடைய நம்பருக்கு நீங்க கால் பண்ணி என்ன நீங்க ரீச் அவுட் பண்ணலாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இது வந்து மேண்டேட்டரி கிடையாதுங்க. நம்ம வந்து ஸோ யூடியூப் சேனல்ல நம்ம வந்து ஃப்ரீயா தான் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த எஜுகேஷன் பர்பஸ்க்காக. ஸோ இதையும் தாண்டி ஒரு சில பேர் வந்து இல்ல நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனலா நான் வந்து கத்துக்கணும், நிறைய ப்ராஃபிட்ஸ் வந்து நான் வந்து ப்ரொஃபஷனலா வந்து கத்துக்கணும் அப்படின்றவங்க வந்து நீங்க ரீச் அவுட் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்க வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃபர்தரா இது பண்ணலாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தோம்னாக்கா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல போயிடலாம். என்ன இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ இண்டெக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ 15 மினிட்ஸ்ல வந்து டைம் ஃப்ரேம்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா ஹார்மோனிக் ஜோன் வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 2 ஜோன் வந்து இருக்குங்க. இந்த ஜோன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நிஃப்டி அகைன் வந்து பிரைஸ் வந்து இந்த ஜோன்ல வரும்போது ஸோ பிரைஸ் வந்து எப்படி வந்து ரியாக்ட் ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. சூப்பரா வந்து ரியாக்ட் ஆகுன்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷனா இருக்குங்க. பார்ப்போம் நம்ம நாளைக்கு வந்து நிஃப்டி 50 வந்து எப்படி வந்து இதுவாகுதாங்க ரியாக்ட் ஆகுதாங்கன்றத. ஸோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னாக்கா பேங்க் நிஃப்டிக்கு வந்து அந்த ஜோன் வந்து ரொம்பவே கீழே இருக்குங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னாக்கா இந்த ஜோன் வந்து ரொம்பவே கீழே இருக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். இந்த ஜோன் வந்து இந்த ரேஞ்ச் கிட்ட இருக்கு பேங்க் நிஃப்டிக்கு. ஸோ இதையுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு போயிடலாம் நம்ம. அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து நம்ம நேற்று இந்த லைன் வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ 1 2 3 இதை நம்ம வந்து இதை கன்சிடரேஷன் எதுவும் எடுக்க வேணாம்னு சொல்லி தான் போட்டிருந்தோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க நான் நினைச்ச மாதிரி. ஸோ பிரேக் அவுட் கொடுத்ததுலேருந்து ஒரு 320 பாயிண்ட் கிட்ட பேங்க் நிஃப்டி வந்து நீங்க ரேலி வந்து டவுன் சைடில் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து குயிக்காக வந்து ஸ்டாக் அனாலிசிஸ் போயிடலாங்க. ஸ்டாக் அனாலிசிஸ் போனோம் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து அதில் டிவிஎஸ் மோட்டார்ஸ் தான். ஸோ டிவிஎஸ் மோட்டார்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ நான் வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் போயிடுறேன். டெய்லி டைம் ஃப்ரேம் போனோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து ஃபிளாக் அண்ட் போல் பேட்டர்ன் வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து கன்சாலிடேஷன்ஸில் போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து உடைக்கும் பட்சத்தில் வந்து நம்ம தியரட்டிக்கலாக பார்த்தோம்னாக்கா இந்த ரேஞ்ச் வந்து டார்கெட்டாக போகுன்றதான் வந்து தியரட்டிக்கலாக இது புக்கில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் டிவிஎஸ் மோட்டார்ஸ் வந்து அப்கமிங் டேஸ்ல வந்து எப்படி இருக்காங்க அப்படின்றத. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த ஸ்டாக் வந்து ஸோ கெர்னெக்ஸ். இந்த ஸ்டாக்ல தான் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ நம்மளுடைய மென்டார்ஷிப் ஆல்ரெடி வந்து மல்லிகா அப்படின்றவங்க வந்து எடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் விக்னேஷ் புதோ வந்து எடுக்க போறாங்க. ஸோ இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பேர் வந்து ஸோ மென்டார்ஷிப்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ விக்னேஷ் அண்ட் மல்லிகான்றவங்க தான் இந்த டவுட் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்க மட்டும் இல்லாம ஸோ தனுஷ் புதவும் வந்து கேட்டிருந்தாங்க, ஆனந்த் புதோ கேட்டிருந்தாங்க. என்ன ரீசன் அப்படின்னாக்கா ஸோ எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து நம்ம பிக் பண்றோம் அப்படின்றது வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து நான் பிக் பண்றேன்றது வந்து ஒவ்வொரு பர்சனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய ரிஸ்க் அப்பிடேட் அண்ட் அவங்களுடைய கேபிட்டல் சைஸ் அண்ட் அவங்களுடைய என்ன சைக்காலஜில இருக்காங்கன்றது எல்லாமே நம்ம ஸ்டடி பண்ணாதான் வந்து அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுங்க. ஏன்னா வந்து ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் பேக்ரவுண்டு சிச்சுவேஷன் எல்லாமே. ஸோ சில பேர் வந்து ஒர்க்கிங்கா இருப்பாங்க, ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸோ ட்ரேடிங்கோடைய ரிட்டர்ன்ஸ் வச்சு வந்து அவங்களோட லிவிங்ஹுட் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அதனால நம்ம எல்லாருக்கும் எல்லாத்தையும் இது பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ அதனால வந்து ஸோ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்தந்த பர்சனுடைய ரிஸ்க் அப்பிடேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டாக் செலெக்ஷன் இது வந்து நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மென்டர்ஷிப் அப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து கால் வந்து பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்குலாம் நான் சொல்லியிருந்தது என்ன அப்படின்னாக்கா ஸோ இந்த மாதிரி தான் சொல்லியிருந்தேன். ஒரே ஸ்டாக் வந்து ஒரே நாள் வந்து 10% 15% மூவ் ஆகுது ஸ்டாக்ஸ்லாம் கூட நாம வந்து எடுக்க முடியும் அப்படின்ட்டு. இதுதாங்க அது ரீசனு. இப்போ பாத்தீங்கன்னா 1 2 3 4 டச் எடுத்துட்டு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா பிரேக் அவுட் கொடுத்துட்டு அடுத்த நாளே பாருங்களேன். இப்போ பிரேக் அவுட் கொடுத்த நாள்ல இருந்து அடுத்த நாள் பாத்தீங்கன்னாக்கா 10% கிட்ட உயர்ந்திருக்கு ஒரே நாள்ல.
ஸோ இந்த மாதிரி ஒரு சில இது எல்லாமே இருக்கு, ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் இருக்கு. இந்த மாதிரி இப்போ ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ நல்ல வந்து ரேலி வந்து கொடுக்குற ஸ்டாக்ஸ்லாம் இருக்கு. ஸோ அது வந்து ஆனால் நம்ம வந்து எல்லா பர்சனுக்கும் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து நான் வந்து இது பண்ணாம ஸோ எந்தெந்த பர்சன்ஸ்லாம் ரிஸ்க் அப்பிடேட் வந்து அதிகமாக இருக்கு அந்த கேபிட்டல் சைஸ் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த ரிஸ்க் ரிவார்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். அப்போதான் வந்து போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஸோ அவங்களுடைய கேபிட்டலை அவங்க வந்து எப்படி வந்து மேனேஜ் பண்ணுன்றது வந்து நம்ம எஜுகேஷன் பர்பஸில் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஸோ அதனால உங்களுடைய ப்ரொஃபைல் ஃபுல்லாகவே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு ரிஸ்க் அப்பிடேட் அதெல்லாமே தெரிஞ்சாதான் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி ஷேர்ஸ் வந்து ஸோ எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஒவ்வொருத்தவங்க செட் ஆகுன்றதை நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ண முடியுங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா டாடா கம்யூனிகேஷன் லிமிடெட். டாடா கம்யூனிகேஷன் லிமிடெட் வந்து ஒரு சூப்பராக இருக்குங்க. நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பிரேக் அவுட் கொடுத்துட்டு ரீட்ரேஸ்ட் எடுத்து இப்போ வந்து ட்ரெண்ட் வந்து ஆன் செட்டில் இருக்கு. ஸோ டாடா கம்யூனிகேஷன்ஸ்ல வந்து ஒரு நல்ல ரேலி வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்கமிங் டேஸில். ஸோ ட்ரேடபிள் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இன்னொரு 15% கிட்ட இருக்குங்க. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஆர்ஜிஎல். ஸோ இந்த ஆர்ஜிஎல் ஷேர் பாருங்களேன், அழகா வந்து சூப்பராக வந்து ஃபார்மேஷன் வந்து ஆயிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் நம்ம டெய்லிக்கே போயிடலாம். இங்க வந்து சூப்பரா வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபார்மேஷன் ஆயிருக்கு. அப்போதான் இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ரைசிங் சேனல் பேட்டர்ன்ல வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இங்க வந்து பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஸோ பிரேக் அவுட் கொடுத்துட்டு நல்ல ரேலி. இப்போ வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து கேண்டில் ஸ்டிக் சூப்பரா வந்து ஃபார்மேஷன் ஆயிருக்கு. ஸோ இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா ட்ரேடபிள் ரேஞ்ச் அப்படின்னாக்கா இந்த ரேஞ்சில இருந்து இது வரைக்கும் 28% வந்து ட்ரேடபிள் ரேஞ்ச் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா மற்ற யூடியூப் சேனல் வந்து இப்படி எல்லாம் பேசுவாங்க. ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இதை மட்டும் பேச மாட்டேங்க. இன்னொரு ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ இது ஏன் இங்க இருந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆச்சு அப்படின்றத எந்த ஒரு யூடியூப் சேனல்லையும் சொல்ல மாட்டாங்க. அதுலதான் நம்ம வந்து ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இந்த இடத்துல வந்து இது பிரேக் அவுட் ஆகும்போதே எனக்கு தெரியும் இது வந்து இங்க இருந்து ஃபாலோ ஆகும் அப்படின்றது. அது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அதுதான் வந்து ஸோ ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும்போது இது எல்லாமே வந்து நம்மளால வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜியில் வந்து வர பாயிண்ட் தான் இது. ஸோ ப்ரீவியஸாக இருக்கிற இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து யாருமே நோட் பண்ண மாட்டாங்க ரீட்டைலரில் இருக்கிற அந்த யூடியூபர்ஸ். ஸோ இப்போ வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பிரேக் அவுட் கொடுத்த உடனே இங்கே போய் டச் ஆகிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும். ஸோ நம்ம வந்து எக்ஸ்பர்டைஸ்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மல்டிபிள் ட்ரெண்ட் லைன் அனாலிசிஸ் ப்ளஸ் வந்து நம்ம மல்டிபிள் வியூ பாயிண்ட்ல வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணுறதுனால நமக்கு இது கிளியராகவே தெரியும் இந்த இடத்துல இருந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நீங்க இங்க வந்து நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் வந்து இங்க வராதுங்க. இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணும்போது தான் வந்து நமக்கு வந்து கன்சிடரேஷன் பாயிண்டே வருங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் ஜஸ்ட் வந்து ஒரு ஆஃப் நாலேஜ் இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம் அப்படின்னாக்கா அது வந்து கரெக்டா இருக்காது. ஏன்னா வந்து ஸோ எந்த இடத்துல வந்து ரிவர்சல் ஆகுமோ அந்த இடத்துல வந்து இங்கேருந்து ரேலி ஆகும்னு நினைச்சிருவீங்க. ஸோ அதனால நான் வந்து ஒவ்வொரு ஷேரும் பொதுமையா வந்து எவ்வளோக்கு வந்து ஈஸியா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். ஸோ டிபிஓ டெக். ஸோ இந்த டிபிஓ டெக் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து 1 2 வந்து 2 வாட்டி வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு ரேஞ்ச் இருக்கு. அகைன் இதையுமே வந்து மிஸ் அவுட் பண்ணிடுவாங்க இவங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 4 5 டச் வந்து ஆயிருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரேஞ்சுக்கு வந்து வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த ரேஞ்சையும் வந்து இது வந்து உடைக்கணும். உடைக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ரேலி வந்து ட்ரேடபிள் ரேஞ்ச் வந்து நமக்கு இன்கேஸ் இது இங்கே உடைக்குது அப்படின்னா இங்கேருந்து நமக்கு இந்த ரேஞ்ச் ஒரு 14% வரைக்கும் ட்ரேடபிள் ரேஞ்ச் வந்து கிடைக்குங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்பவே வந்து நம்ம வந்து லோயர் டைம் ஃப்ரேம் ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து லோயர் டைம் ஃப்ரேம்லேருந்து போகணும் நம்ம. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டீப்பாக போகணுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நம்மளால வந்து எக்ஸிட்டுமே வந்து பிளான் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூப்ளியன்ட் ஃபார்மா தான். ஜூப்ளியன்ட் ஃபார்மா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இது மந்த்லி டைம் ஃப்ரேம்ல நல்லா தெரியும். ஸோ ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை உடைச்சிட்டு சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிருக்காங்க. ட்ரெண்ட் வந்து ஆன் செட்டில் இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம் வந்தோம் அப்படின்னாக்கா இதுதான் வந்து ஜூப்ளியன்ட் ஃபார்மாக்கானது. ஸோ இங்கே வந்து 1 2 3 4 5 6 டச் எடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இது. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 4 5 6 7 ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்காங்க. இதுவும் ஸ்ட்ராங்கானது. இங்கே 1 2 3. ஸோ இப்போ அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் வந்து இதுக்கு வந்தோம் அப்படின்னாக்கா ஜூம் இன் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு டபுள் பாட்டம் மாதிரி நல்லா அடிச்சிருக்காங்க. நல்லா ஃபார்மேஷன் ஆகி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து இங்க வைப்போம் நம்ம. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா 1 2 3 4 5 டச் வந்து ஆயிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து அப்கமிங் டேஸ்ல எதுவும் வந்து பிரேக் அவுட் வராங்களான்னு பார்ப்போம் நம்ம. எதுவும் பிரேக் அவுட் வந்து இப்படி ஸ்ட்ராங்கா வராங்க அப்படின்னாக்கா நம்ம ட்ரேடபிள் ரேஞ்ச் ட்ரேடிங் ரேஞ்ச் வந்து பார்க்கும்போது இந்த ரேஞ்ச் ஒதுக்கிறதுக்கு நமக்கு ஒரு 7.5-8% கிட்ட இருக்கு. இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸோ ஆல்ரெடி உங்ககிட்ட ஜூப்ளியன் ஃபார்மா இருக்கு அப்படின்னாக்கா நம்ம கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு வேறு எதனா ஸ்டாக்ஸ் பற்றி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து போடுங்க. அண்ட் நண்பர்களே, நான் உங்ககிட்ட கேட்குறது ஒன்றே ஒன்று மட்டும் தான். நம்ம சேனலை வந்து நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு உங்களோட கம்ப்ளீட் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுங்க. அதாவது லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, ப்ளஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. ஸோ ஃபைனல் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெல்லா கேசா ஃபேஷன்ஸ் அண்ட் ரீடைல்ஸ் தான். இவங்க வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் ஐபிஓ வந்த ஸ்டாக்ஸ் தான் இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து பிரேக் அவுட் கொடுத்து ட்ரெண்ட் வந்து ஆன் செட்டில் இருக்காங்க. ஸோ 1, 2, 3, 4, 5, 6 வாட்டி கிட்ட டச் ஆயிருக்கு. கீழே வந்து 2 வாட்டி டச் ஆயிருக்கு. பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து ஜம்ப் இன் பண்ணக்கூடாதுங்க. நம்ம இப்போ வந்து வெயிட் பண்ணணும். ஏன்னா இது வந்து நல்ல பெரிய கேண்டில். ஸோ வெயிட் பண்ணி இந்த இடத்துல கன்சாலேஷன் வந்து மறுபடியும் இன்னொரு ஒரு குயிக் மொமெண்டம் தான் பார்க்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கன்சலேஷனை பற்றி திங்க் பண்ணலாங்க. ஸோ இதே மாதிரி தானே நம்ம வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோம். ப்ளஸ் வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து யூடியூப் லைவும் வந்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து எதனா ஸ்டாக்ஸ் பற்றி அனலைஸ் பண்ணாக்க கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் இதே மாதிரி நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திப்போம். அதுவரை ஸ்டே டியூன். நன்றி நண்பர்களே.